என் இனிய பொன்னிலாவே அடடா அடியாத்தாடி. இந்த மௌனம் பேசியதே சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் வந்து அப்படின்னு அந்த பிஜிஎம் வந்து ப்ளே ஆகிடும். பாடல்கள் வந்து எவர்கிரீன் ஹிட்டு. அதாவது லவ் ஃபெயிலியர் ஆன இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு குடிச்சிட்டு ஒரு அழுது புரண்டு ஒரு பாட்டு வச்சுருக்கலாம். காதல் ஃபெயில்தால் பாவம் பெண்மை எல்லாம் மாயம் சொல்லிட்டு அப்படியே ஒரு ராக் ஆல்பம் மாதிரி வந்து கொடுத்து அதை ஒரு ஹிட் ஆக்குனீங்க. இந்த ஆல்பமோட சாங்ஸுக்கு உங்களோட நீங்கள் வந்து ஏதாவது சஜஷன் கொடுத்தீங்களா? இல்லை ஃபுல்லாக சஜஷன் இல்லாமல், ஒரு டைரக்டரோட சஜஷன் இல்லாமல் ஒரு படம் இசையமைத்து வெளியே வருவது கஷ்டம்தான். ஓகே. அது இளையராஜா போன்ற ஒரு பெரிய இசையமைப்பாளர்கள், மாபெரும் சிந்தனையாளர்கள். இளையராஜா சார் ஒரு டைரக்டர், ஆல்மோஸ்ட் டைரக்டர், ரைட்டர், டைரக்டர். அதனால் அவர் போன்றவர்களுக்கு சாத்தியப்பட்டிருக்கலாம். அதுவும் எல்லார்ட்டையும் சாத்தியப்பட்டிருக்காது. ஓகே. இல்லைனா ஒரு ராக்கம்மா கையத்தட்டை கேட்டு வாங்க முடியாது. ரஜினி சார் மாதிரியான ஒரு ஆளுக்கு அது மணிரத்னம் வேணும், ஒரு பாலுமகேந்திரா வேணும். என் இனிய பொன்னிலாவே அதுக்கு அது பாரதி ராஜானால முடியாது. அதுக்கு ஒரு பாலுமகேந்திரா தான் வேணும். கரெக்ட். பாரதி ராஜா வேணும் வேற ஒன்றை கேட்டு வாங்குறதுக்கு. அடியாத்தாடி அதுக்கு பாரதி ராஜா வேணும். ஓகே. இப்படி ஒன்னொன்றுக்கு ஒவ்வொரு வேணும், இருந்தால் தான் அது வரும். எல்லாருமே இளையராஜாட்டிருந்து எடுத்துரும். அப்போ இளையராஜாவாக சில இது கொடுப்பார். அது போல தான் யுவன் சங்கர் ராஜா. ஓகே. யுவன் சங்கர் ராஜா ஒரு குட் மியூசிஷியன், ஒரு யூத்தோட பல்ஸ் பிடிச்ச ஒரு ஆள், யூனிக்காக ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வந்த ஒரு ஆள். அப்போ அவருக்கு நம்ம சில இன்புட்ஸ், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்ல 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 அவங்களுடைய அந்த ஐடியா பாக்ஸுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து வெளியே போட போகிறாங்க. ஓகே. அப்படி ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்று வாங்குறேன் நான். அப்போ அந்த இசைக்கும் ராமுக்கும் தொடர்பே இருக்காது. ஆமாம், அது டோட்டல். இந்த ரெண்டுக்கும் பருத்திவீரனுக்கும் தொடர்பு இருக்காது. அதுதான்